நாளை மறுநாள் திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தையானது நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் இருக்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, இந்த இரண்டு கட்சிகள் சார்பாக யார் யாரெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது இந்தியா கூட்டணியில் பல்வேறு மாநிலங்களில் தொகுதி பங்கீடு முடிவடைந்த நிலையில் சில மாநிலங்கள் கிட்டத்தட்ட முடிவும் தருவாயில் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவரது குழுக்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சந்தித்து தமிழ்நாடு அரசியல் நிலவரம், அதே போல் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தயார் செய்வது மற்றும் தொகுதி பங்கீட்டு குறித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. மேலும் காங்கிரஸ் கட்சி தரப்பில் 11 தொகுதிகள் கேட்கப்படுவதாகவும், அதாவது 10 தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியில் ஒரு மக்களவை தொகுதியிலும் கேட்கப்படுவதாகவும், இதை அறிவுறுத்துங்கள் என மல்லிகார்ஜுன் கார்கே கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதனை அடுத்து இரு தரப்பிலும் இந்த பேச்சுவார்த்தையானது நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை மேலும் பங்கேற்பதற்காக தமிழகத்திற்காக நியமனம் செய்யப்பட்ட அந்த மேலிட பொறுப்பாளர் அஜய்குமாரும் நாளை சென்னை வருகை தருகிறார். பிறகு இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி தரப்போ 10க்கும் மேற்பட்ட தொகுதியில் வாங்குவதில் திடமாக இருப்பதாகவும், அவர்கள் அதற்கு குறைவாக தொகுதிகள் கேட்கக்கூடாது, 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் பெறுவதில் உறுதியாக இருப்பதாகவும் வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.